அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓராண்டுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கொடுத்துருக்கான்னு நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. போன வருஷ பேச்சில் அந்த உரையில் எந்த அளவுக்கு நீங்கள் பாடம் படிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் எதையோ உணர்ந்திருப்பீங்கன்னு நம்பிக்கையோடு தான் மறுபடியும் இந்த மேடையில் நான் நின்று பேசிகிட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு என்னுடைய உரையிலிருந்து சிறந்த விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிட்டு என்னுடைய உரையை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கிறேன். நான் பேசுகிறதுக்கு முன்னாடி பசங்களும் பெரியவங்களும் பெண்களும் அமைதியாக கேட்டிங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். ஏன் இந்த வார்த்தையை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் அப்படின்னா, ஒரு பெண் ஒரு மேடை ஏறி ஒரு உரை நிகழ்த்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு ஈஸி கிடையாது. நான் இந்த மேடைக்கு வரணும்னா பல சகோதரர்கள் உதவி எனக்கு தேவைப்படுது. என்னோட இடத்திலிருந்து நான் பயணம் செய்யணும்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. பல சிரமங்களை தாண்டி தான் இந்த மேடையில் கொண்டு வந்து என்னை நிறுத்துகிறாங்க. அந்த சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ் ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அப்படி ஒரு ஸ்ரத்தை எடுத்து ஒரு செயலை இங்கே நம்ம செயல்படும் போது யாருக்காக இந்த செயல் இங்கே நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னா உங்களுக்காக தான், வருங்கால சமுதாயத்திற்காக தான். அந்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை அழகிய முறையில் நீங்கள் பயன்படுத்தி இதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்று உங்களிடம் நான் ஒரு ரெக்வெஸ்டாகவே இங்கே வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அடுத்த முறை இன்னும் சிறப்பான ஒரு மாற்றத்தை இங்கே பார்க்க முடியுங்கிற நம்பிக்கையோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நோட்டீஸில், முஸ்லீம் பெண்ணே அப்படிங்கிறது தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு. போன வருடம் ஹிஜாப், என் பார்வையில் ஹிஜாபை பற்றி நான் பேசினேன். அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் நினச்சேன். இங்கே மேலப்பட்டாம்பக்கத்தில் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் முதல் முறையாக இங்கே மேடை ஏறி பேசி அதை யூடியூப்பில் பகிரும்போது நான் பார்க்காத கருப்பா சகப்பா அவங்க எப்படி இருப்பாங்க, குள்ளமானவர்களா உயரமானவர்களா எனக்கு எதுவுமே தெரியாத எத்தனையோ சகோதர சகோதரிகள் எனக்காக துவா செஞ்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினச்சேன். எனக்கு யாருன்னே தெரியாதவர்கள், மறைவான சகோதர சகோதரிகள் எனக்காக துவா செய்ய ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேடையில் தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் வருங்காலங்களும் நிறைய ரஹமத்துகளையும் பரக்கத்துகளையும் நமக்கும் இங்கே அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு சமுதாயத்துக்கு நடுவில் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் ஒரு அடைமொழியாக பெண்ணுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பெண்ணே அப்படிங்கிறத பரவலாக எல்லா இடங்களையுமே நம்ம கேட்குறோம். ஆனால் பெண் சிங்கத்துக்கே ஒரு ஆண் சிங்கத்தின் துணை தேவைப்படுகிறது என்பதை யாருமே நினச்சி பார்க்கறதில்ல. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது முஸ்லீம் பெண்ணே அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்து இதில் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லப்படும் போது முஸ்லீம் பெண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியும் அந்த இடத்துல வைக்கலாம், முஸ்லீம் பெண்ணேன்னு ஒரு ஆச்சரியக்குறியும் வைக்கலாம், முஸ்லீம் பெண்ணேன்னு ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கலாம், முஸ்லீம் பெண்ணே என்று தொடர்புள்ளியும் வைக்கலாம். அந்த வாக்கியத்தை நீங்கள் எப்படி வேணால் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆனால் எதையாவது நல்ல கருத்தை சொல்லுங்கிற நம்பிக்கையோடு தான் தலைப்பை என்கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னு நான் நிச்சயமாக நினைக்கிறேன். நான் என்ன பேச விரும்புகிறேன் அப்படின்னா, முஸ்லீம் பெண்ணே உன்னுடைய சகிப்புத்தன்மையை பாதுகாத்துக்கொள், முஸ்லீம் பெண்ணே உன் ஈமானை அதிகரித்துக்கொள், முஸ்லீம் பெண்ணே உன் தன்னடக்கத்தை பேணிக்கொள், முஸ்லிம் பெண்ணே உன் துவாக்களின் நம்பிக்கை இழக்காதே, முஸ்லிம் பெண்ணை சாதாரண ஈமான் கொண்ட பெண்ணாக நீ ஒரு சராசரி பெண்ணாக அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட பெண்ணாக இருந்தாலும் உன்னுடைய துவாக்களை அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருப்பான் என்பதில் உன் நம்பிக்கை இழந்து விடாதே என்ற தலைப்பில் தான் நான் இந்த தலைப்பை நான் கொண்டு போகணும்னு அல்ஹம்துலில்லாஹ் ஆசைப்படுறேன். முதல்ல நான் சொன்னது முஸ்லிம் பெண்ணே உன் பொறுப்பை உணர்ந்து செயல்படு. முஸ்லிம் பெண் அப்படின்னாலே ஒரு தாயாக, சகோதரியாக, மனைவியாக, மகளாக 4 பரிமாணங்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு தாயா நீங்க பொறுப்பு உணர்ந்து செயல்படுறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அந்த மதரசாலோட குழந்தைங்கள்லாம் நிறைய துவாக்களையும் ஹதீஸ்களையும் பயான்களையும் செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகான முறையில் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் அந்த குழந்தைங்களை பேசணும்னு உந்து சக்தியாக இருந்த பெற்றோர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தவர்களுக்கும் அல்லாஹ் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் கூலியை வழங்குவான். ஆனால் எனக்கு ஒரு டவுட் எப்போது இருந்துக்கிட்டே இருக்கு, இந்த இளம் வயதில் இருக்கிற இந்த சமுதாய குழந்தைகள் ஏன் வளர வளர பாதை மாறி போயிடுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டுது.
இவ்வளோ அழகாக குரானையும் ஹதீஸையும் பயான்களையும் மனனம் பண்ணி அழகாக இங்கே சொல்லக்கூடிய குழந்தைகள் வளர வளர அவர்களுடைய ஈமான்ல ஏதோ ஒரு பிறழ்வு ஏற்படுற மாதிரி நான் உணர்றேன். ஏன் இந்த குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கான இந்த மார்க்கத் நெறியிலேயே அடுத்த கட்டத்தை நோக்கி போக மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்குள்ள ரொம்ப ரொம்ப ஆண்டு காலமாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி. அதற்கு பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா பெற்றோரிடம் தான் இருக்கு. முக்கியமா பெண்களிடம், தாய்களிடம் தான் அந்த பொறுப்பு இருக்குங்கிற போது முஸ்லிம் பெண்ணாக, முஸ்லிம் தாயாக உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்படுகிறீர்களா அப்படிங்கிறத செல்ஃப் அனலைஸ், செல்ஃப் செக் நீங்க பண்ணி பார்க்கணும். 5 வயதில் 6 வயதில் குறைந்தபட்சம் 10, 12, 15 வயது வரைக்கும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் குழந்தைகள் 13, 14 வயதுக்கு மேல் ஏன் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க? எங்க என்ன நடக்குது, என்ன கோளாறு இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் சரி செய்தாக வேண்டிய கட்டாய சூழ்நிலைகளில் நீங்க இருக்கீங்க. அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்படுகிறீர்களா என்பதை நீங்கள் நிச்சயமாக ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லா வாய்ப்பு கிடைச்சா நம்ம இன்னொரு முறை பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட், குழந்தைகள் பெற்றோர்களுக்கு ஒரு நிச்சயமா ஒரு கவுன்சிலிங் ப்ரோக்ராம் மாதிரி இன்ஷா அல்லா வாய்ப்பு கிடைச்சா பண்ணலாம். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் பெண்ணே உன் தன்னடக்கத்தை நீ பேணிக்கொள் அப்படின்னு நான் சொல்றேன். தன்னடக்கம் அப்படின்னா என்ன? நான் ஒரு முஸ்லிம் பெண்ணாக நான் என்னை யாருடன் ஒப்பிட்டு பார்ப்பேன்? நான் முஸ்லீம் பெண்ணா என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ, என் தெருவில் இருக்கிறவங்களோ, இல்லை இங்கே இருக்கிற சகோதரிகளோட என்னை ஒப்பிட்டு பார்க்கவே மாட்டேன். நீங்கள் அப்படி உங்களை ஒப்பிட்டு பார்க்குறீங்க, பக்கத்து வீட்டில் நகை வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, அவங்க பிள்ளைக்கு இத்தனை பவுன் போட்டு கல்யாணம் முடிச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட இது இருக்குது, அவங்கள்ட்ட அது இருக்குது, எங்கிட்ட அது இல்லை, எங்கிட்ட இது இல்லை, நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் மறுமை எப்படி இருக்கும்னு என்னால் விவரிக்க முடியாது. அப்ப யாரோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்? ஒரு முஸ்லிம் பெண் யாரோட தன்னை ஒப்பிட்டு பார்க்கணும்? நிச்சயமாக உங்கள் அண்டை வீட்டு சகோதரர்களுடையோ, உங்கள் அண்டை நாட்டு சகோதரோ உங்களை ஒப்பிட்டு பார்க்காமல் நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் நபரை வைத்துதான் உங்களுடைய குணாதிசயமும் அமல்களும் இருக்க போகிறது. நான் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்மணியை நான் ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் நேசிக்கிறேன். ஏன் அந்த பெண்மணியை நான் ரொம்ப நேசிக்கிறேன், எந்த குணத்தை நான் அந்த பெண்மணியிடம் நேசிக்கிறேன் அப்படின்னா, தன்னடக்கம் அப்படிங்கிற ஒரு குணத்தை அந்த பெண்மணியிடம் நான் ரொம்ப நேசிக்கிறேன். கதிஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா எனக்கு முன்னாடி நீங்கள் சின்ன வயதிலிருந்து மார்க்கத்தை படித்தவர்கள் என்பதால் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். நான் எந்த இடத்துல அவங்கள பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அட்மையர் பண்ணி, எந்த இடத்துல நான் அவங்களை என்ன கம்பேர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, 2 பாகமாக நீங்கள் கதிஜா ரலியல்லாஹு முஸ்லீம் பெண்ணாக 2 பாகமாக அவங்க வாழ்க்கையை நீங்கள் பிரிச்சுக்கலாம். முதல் பாகம் அவங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால், ஆளுமை திறன் கொண்ட, வியாபார யுக்தி அறிந்த, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் உள்ள ஒரு இண்டிபெண்டன்ட் பிசினஸ் விமன் தான் கதிஜா ரலியல்லாஹு. தனக்கு கீழே ஒரு வியாபார கூட்டத்தை வைத்து நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு தனி திறமை வாய்ந்த ஒரு பெண் தான் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ தான் ஒரு வியாபார கூட்டத்தை வழி நடத்தணும்னா அந்த பெண்ணுக்குள்ள எவ்வளோ பெரிய ஆளுமை தன்மை இருந்திருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. தனக்கு கீழே ஒரு வியாபார கூட்டம், ஒரு பிசினஸ் உமன், 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண் வியாபாரத்தில் சிறந்தவளாக திகழ வேண்டும் என்றால் அவங்க இன்டெலெக்சுவல் எப்படி இருந்திருக்கும், அவங்க எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்திருப்பாங்க, அவங்களை அட்மையர் பண்ணக்கூடிய வகையில் நிச்சயமாக அவங்கள்ட்ட ஒரு படிப்பினை இருக்கு, ஒரு சிறந்த ஆளுமை தன்மை கண்டிப்பாக இருந்திருக்கும். அதே கதிஜா ரலியல்லாஹு ஒரு நல்ல மனிதரை, அவங்க திருமணம் முடிக்கும் போது ரசூலுல்லாஹ்க்கு நபித்துவம் கிடைக்கல, ஒரு நல்ல மனிதரை திருமணம் முடிக்கும் போது அவங்க தன்னை ஒரு பிசினஸ் உமனா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்களா, இல்ல ஒரு சிறந்த மனைவியாக தன்னை காண்பித்து கொண்டார்களா? சிறந்த மனைவியா தான் காமிச்சுக்கிட்டாங்க. எந்த இடங்களிலுமே நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட லேடி தெரியுமா, என்னோட செல்வாக்கு என்ன தெரியுமான்னு அவங்க வாழ்க்கையில எந்த இடங்களிலுமே நடந்து கொண்டதாக ஒரு சிறிய பதிவு கூட கிடையாது. அவர்கள் இறந்ததை பின்னும் அவர்களை நேசித்து கொண்டிருந்த நபி தான் அப்படிதான் இருந்தாங்க. அவங்க மரணிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்களை நேசிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க கணவருக்கு பணிவிடை செய்திருக்கிறார்கள். நம்ம அப்பா கொஞ்சம் வசதியா இருந்தாலே நம்ம எப்படி பேசுறோம் நம்ம மாப்பிள்ளை கிட்டக்க, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் ஃபேமிலி எப்படி தெரியுமா, நாங்கள்லாம் யார் தெரியுமா, எங்கள் வீடு எப்படி தெரியுமா, என் தங்கச்சி எப்படி தெரியுமா, நாங்கள் எங்கேருந்து வந்தோம் தெரியுமா, எங்கள் பரம்பரையை பற்றி உங்களுக்கு தெரியுமா, உங்கள் பரம்பரையோடு எங்கள் பரம்பரையை சேர்க்காதீங்க, நாங்கள்லாம் அப்படி பேசுகிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் தன்னை ஒரு ஆளுமை திறமை கொண்ட பெண்ணாக இருந்த போதும், ஒரு வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு முஸ்லிம் பெண்ணாக இருந்த போதும், தன் கணவருக்கு ஒரு இறை செய்தி கிடைத்தவுடன் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி தான் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. தன் கணவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு ஒரு மலை குகையில உட்கார்ந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும் போது, நான் ஒரு பெரிய பிசினஸ் உமனா அவங்க நினைக்கல, அந்த கல்லை தாண்டி முள்ளை தாண்டி தன் கணவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்த ஒரு முஸ்லிம் பெண்மணி தான் கதிஜா ரலியல்லாஹு. தன்னடக்கத்தின் உதாரணம்.
நான் யாரா வேணா இருந்திருக்கலாம், ஆனா என் கணவன் முன்ன நான் மனைவி. அந்த மாதிரி ஒரு தன்னடக்கம் உள்ள முஸ்லிம் பெண்ணாக நம் சமுதாயம் மாற வேண்டும் என்பதை நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். நான் அப்படிதான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். பாடத்தை நான் அங்கிருந்து தான் எடுத்துக்கொள்கிறேன். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அமைதியா இருக்கிறதுக்கு பேர் தான் தன்னடக்கம். எதுவுமே தெரியாம அமைதியா இருக்கிறதுக்கு பேர் தன்னடக்கம் கிடையாது. ஆளுமை திறமை இருந்தும் வியாபார யுக்தி இருந்தும் தன்னை மிகவும் தன் கணவருக்கு பிடித்த மனைவியாக, அவர்கள் செயல்பாடுகளில் தன்னையும் ஆட்படுத்தி கொண்ட மனைவியாக வாழ்ந்த கதிஜா ரலியல்லாஹுடன் உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை முஸ்லிம் பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று. தன் கணவன் தனக்கு ஒரு இறை செய்தி கிடைத்து விட்டது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னுடன் உரையாடினார் என்பதை ரசூலா வந்து அவங்கள்ட்ட சொல்லும் போது ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா, நீங்க கவலைப்படாதீங்க, ஒருபோதும் உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். நீங்கள் அனாதைகளை ஆதரிக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உணவளிக்கல், நீங்கள் பொய் கூறுவதில்லைன்னு ஒரு காமன் கம்போஸ்டான ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அதுதான் முஸ்லிம் பெண்ணின் முன்மாதிரி. முதல் பாகம் அவங்க மிக சிறந்த ஆளுமை திறன். இரண்டாவது பாகம் ஆஃப் த லைஃப், த வெரி பொலைட் செல்ஃப் டினைல் செல்ஃப் பொசஸ்ட் உமன், தன்னடக்கம் நிறைந்த கணவனை நேசிக்கக்கூடிய ஒரு அழகிய முஸ்லிம் பெண்ணாக திகழ்ந்தார்கள். இரண்டாவதாக என்னுடைய ஈமான் ரொம்ப சில சமயங்கள் நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள், நம்மளை சுற்றி நடக்கிற அநீதிகளும் அநியாயங்களையும் நம்மை சார்ந்தவர்களே நம்மளை முதுகுல குத்தும் போது நிச்சயமா நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். யாரோ ஒருத்தவங்க நம்மளை அடிச்சா கூட நமக்கு வலிக்காது, நம்ம கூடவே இருக்கிறவங்க நம்மளை அடிக்கும் போது வலி ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை நம்மளுடைய ஈமான் லேசா பேட்டரி டவுன் ஆகும். அது ஆகவே இல்லைன்னா யாராலையும் இங்க சொல்ல முடியாது. நிச்சயமாக அதை எல்லாருமே சந்திச்சிருப்போம். அதுபோல நேரங்களில் நான் எந்த ஒரு முஸ்லிம் பெண்ணை என் முன்மாதிரியாக நான் எடுத்துக்கொண்டு ஒப்பிட்டு பார்ப்பேன் என்றால் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. பிறப்புறுப்பில் ஈட்டியால் குத்தப்பட்டு இரண்டாக பிளக்கப்பட்டு, ஜஸ்ட் அதை இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பெண்ணாக பிறப்புறுப்பில் ஈட்டியால் குத்தப்பட்டு இரண்டாக கிழிக்கப்படக்கூடிய நிலைமை என்பது எவ்வளவு ஒரு கொடுமையான நிலைமை. அதை எதற்காக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? உலக வாழ்க்கைக்காகவா? அஹத், இறைவன் ஒருவன் தான், லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிக்காக அவர்களுக்கு வழங்கப்பட்ட, இந்த உலகத்தில் வழங்கப்பட்ட தண்டனை. மறுமையில் அவருக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அளப்பரிய இடத்தை கொடுத்து வச்சிருப்பான். நிச்சயமாக முதலில் இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்த பெண்மணி. நான் முதலில் பேசிய கதிஜா ரலியல்லாஹு முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி. நான் இரண்டாவதாக பேசிய சுமையா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்காக முதலில் உயிர் தியாகம் செய்த பெண்மணி. என் வாழ்க்கையில் என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் என்னை யாரோட ஒப்பிட்டு பார்த்துப்பேன்னா இவங்களோட தான் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். இவங்களோட தான் நான் என்னை கம்பேர் பண்ணிக்கிறேன். முஸ்லிம் விமன் வெஸ்ட் முஸ்லிம் விமன் தான். முஸ்லிம் விமனுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு, முஸ்லிம் பெண்களுக்குன்னு ஒரு நிச்சயமாக ஒரு சிறப்பு இருக்கு. அதை உணர்ந்தீர்கள் என்றால், அதை சுவைத்தீர்கள் என்றால், நீங்க ரொம்ப பொடுபோக்கா இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு இருக்கிற அந்த உறுதி இஸ்லாத்திலே பிறந்தவங்களுக்கு இல்ல சிஸ்டர். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு இல்லைன்னு சொல்றதெல்லாம் பெருமை கிடையாது, ஒரு அவல நிலை. எங்களுக்கு நீங்க இஸ்லாத்துக்கு வந்த நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நாங்க இஸ்லாத்துல இருக்கிற எங்களுக்கு அவ்வளவா தெரியறது இல்லை, நீங்க துவா கேட்டா, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உள்ளங்களை மட்டுமே பார்க்கக்கூடிய இறைவன், உருவங்களை அவன் பார்க்கவே இல்லை. யார் துவா கேட்டாலும் அல்லாஹ் ஏத்துப்பான். ஆனா துவாவோட நியத் என்ன, இன்டென்ஷன் என்ன, அதோடைய வடிவம் என்ன? சும்மா துவானா போற போக்குல கேட்கறது கிடையாது. அதுக்கு ஒரு அழகிய வடிவம் இருக்கு. துவா என்பது மிகப்பெரிய ஆயுதம், சாத்தியமில்லாதவற்றை சாத்தியமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அப்படி ஒரு இறைவனை நம் நெருக்கத்தில் வைத்துக்கொண்டு, அப்படி ஒரு வெப்பன், ஒரு ஆயுதத்தை கையில் வைத்துக்கொண்டு நாங்கள் தோர்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில். மறுமையை பத்தின சிந்தனை எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா இது மிகப்பெரிய அவல நிலையில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை நான் ரொம்ப வருத்தத்தோடு மேடையில பதிவு செய்கிறேன். துவாக்கள், நான் துவாவில் ரொம்ப சமயங்களை நம்ம துவா நிறைய கேட்போம் அல்லாஹ் கிட்டக்க. சில துவாக்கள் நமக்கு கிடைச்ச மாதிரி தெரியும், சிலது கிடைக்காத மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு தோய்வு ஏற்படும். முஸ்லிம் பெண்ணே, உன்னுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்று நீ நினைக்கும் பொழுது நான் சொல்லும் இந்த பெண்ணை நீ சிந்தித்து பார், நிச்சயமாக உனக்கு துவாவின் மீது நம்பிக்கை இழக்கவே மாட்டீர்கள். இம்ரானின் மனைவி அவர்கள், அந்த பெண்மணி அல்லாஹ்விடம் கேட்ட துவா, இறைவா, என் வயிற்றில் சுமக்கும் இந்த கருவை நான் உனக்காக நேர்ச்சை செய்து விட்டேன்.
இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இம்ரானின் மனைவி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். நான் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறேன், இந்த குழந்தையை நான் உனக்காக நேர்ச்சை செய்து விட்டேன். நேர்ச்சை செய்வது என்பது என்ன? நான் உனக்கு அடிப்பணைய வைக்கிறேன். இந்த குழந்தை உன்னோட சர்வீஸ்லேயே தான் இந்த குழந்தை இருக்கணும். இது உன்னுடைய உனக்கு அடிப்பணிந்த குழந்தையாக இருக்க வேண்டும் என்று ஒரு நேர்ச்சை செய்து துவா செய்கிறாங்க. அவர்களுக்கு பிறந்தது என்ன குழந்தை? பெண் குழந்தை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயமாக சமம் கிடையவே கிடையாது. நான் எந்த மேடையிலும் தைரியமா சொல்லுவேன், பெண்ணியம் பேசுறவர்கள் ஆணும் பெண்ணும் சமம், பைலட் ஓட்டுறோம், நாங்கள் ஜென்ஸ் செய்கிற எல்லா வேலையும் நான் செய்கிறோம் அப்படிலாம் சொல்லக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நான் தாழ்மையாக ரொம்ப தாழ்மையாக சொல்லிக்கிறேன், ஆணும் பெண்ணும் நிச்சயமாக சமம் கிடையாது. பெண்ணை விட ஆண் ஒரு படி மேலே தான். இதை நான் சொல்லலை, என்னுடைய ரப்பு சொல்கிறான் குரானில். பெண்ணை விட ஆணை நான் ஒரு படி மேலே சிறப்பிச்சிருக்கேன்னு சொல்கிறான். அதை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அப்போ ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு சமம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு ஃபெட்டப், அவங்களுக்கு ஒரு வருத்தம் வரும் தானே. ஐயோ, நான் ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்கும்னு நினைச்சா அந்த ஆண் குழந்தைய நான் அல்லாவின் வழியில சர்வீஸ் பண்ண வைக்கணும்னு நினைச்சானே எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு, நிச்சயமாக அவங்க மனசு வலிச்சிருக்கும் தானே ஒரு பெண்ணாக. அந்த பெண்ணின் பெயர் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த குழந்தை பிறந்து அல்லாவிடம் தொழுகை செய்து அல்லாவிடம் அன்புடன் நடந்து கொள்ற ஒரு பெண்மணியாக அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய பிளானை பாருங்க. ஒரு தாய் கேட்ட துவாவை அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அவன் கபூலாக்கி கொடுக்கறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்கவே இல்லை, என்ன கன்னி தாயாக்கு எனக்கு ஒரு ஆண் வாரிசை கொடு அப்படிலாம் அவங்க கேட்கவே இல்லை. ஒரு பாட்டின் ஒரு தாயின் தாயோட துவாவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டு ஈசா நபிங்கிற ஒரு குழந்தைய கொடுக்கறான். அப்போ ஒரு பெண்ணின் துவா இங்க கபூலாக்கப்பட்டுச்சா இல்லையா? ஈசா நபி மறுமையிலும் அவர்கள் நமக்கு சாட்சி சொல்வார்கள், யுக முடிவு நாள் வரைக்கும் அவர்களை போற்றி புகழக்கூடிய வகையில் இருப்பார்கள் என்பது குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நிறைய குழந்தை யுக முடிவு நாளை பத்தி பேசும்போது ஈசா நபியை பத்தி நம்ம கிட்ட பேசினாங்க. அப்போ இம்ரானின் மனைவி கேட்ட துவா அவர்களுடைய மகள் மூலமாக அந்த துவாவை இறைவன் பூர்த்தி செய்கிறான். ஆனா எவ்வளோ பேர் துவாக்களோட நம்பிக்கை வைத்து முஸ்லிம் பெண்ணாக நீங்கள், முஸ்லிம் பெண்ணோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். இந்த ஈமான் தவக்கல் நிச்சயமாக ஒரு முஸ்லிம் பெண்ணோட இருக்கணும். நீங்க உலகத்துல இருக்கிற உங்களுடைய நெய்பர்ஸ், பக்கத்துல இருக்கிறவங்க, எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த உறுதி உங்களுக்கு வரவே வராது. உங்களுக்கு அழகிய முறையில் குரான் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் உங்களுக்கு இஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் எதுக்கு நீங்கள் முஸ்லீமாக இருக்க விரும்புறீங்க, நீங்கள் மறுபடியும் இப்படி ஆயிடலாமே அப்படி ஆயிடலாமே, நிறைய சஜஷன்ஸ் எல்லாருமே எனக்கு கொடுப்பாங்க. இஸ்லாமின் சுவையை நான் உணர்ந்ததால் தான் நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன். ஒரு கண்ணு ஒரு காட்சியை பதிவு செய்தானா அந்த காட்சியை அழகிய முறையில் நம்மளால மொழியால் பெயர்க்கவே முடியாது. காது ஒரு விஷயத்தை கேட்குது, அதை ரொம்ப அழகான ஒரு இசையோ எதையோ ஒன்று காது கேட்குது அப்படின்னா அது நம்மளால வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஒரு உணவை நீங்கள் சுவைக்கிறீர்கள் என்றால் அந்த உணவின் சுவையை நல்லா இருந்துச்சு, ருசியா இருந்துச்சு, அதை தாண்டி நீங்க சொல்ல முடியாது. அதெல்லாம் உணர்வு சார்ந்த விஷயம், சென்ஸ் ஆர்கன்ஸ், அதனால தான் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அப்ப கண்ணு, மூக்கு, காது, நாக்கு இதெல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ். அதுபோல இஸ்லாமின் சுவையை உணர்ந்தவர்களால் இதில் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் இதை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக வராது. The taste of Islam. டேஸ்ட் ஆஃப் இஸ்லாம் எங்க இருந்து கிடைக்கும்? என் லைஃப்ல நான் குரானை என் வாழ்வியல் முறையாக, என் வாழ்க்கை முறையாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணினா மட்டும்தான் இஸ்லாத்தின் சுவையை நீங்கள் உணர முடியும். நாங்கள் குரானை ஓதிட்டோமா, ரம்ஜான் முதல் நோம்புல ஸ்டார்ட் பண்ணி 30வது நோம்புல ஓதி முடிச்சிட்டோம். அதற்காக மட்டும் குரான் அருளப்படவில்லை. முஸ்லிம் பெண்ணே, குரான் அருளப்பட்டதற்கான ஒரே நோக்கம் நமது வாழ்க்கை முறையாக அதை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். நீங்கள் குரானை சரியான வரையில் உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அருளோ மிகப்பெரிய அறிவோ நிச்சயமா கிடைக்காது. ஏன்னா எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு திருக்குரான்ல மட்டும்தான் இருக்கு. எந்த பிரச்சனை எடுத்தாலும் அதற்கான ஒரு சொல்யூஷனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல குரான்ல வச்சிருக்கான். அதுக்கு ரோல் மாடலா ரசூலுல்லாஹ் நமக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. இது போன்ற நிறைய பெண்களின் கதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரான்ல சொல்லி காமிக்கிறான்.
இம்ரான் மனைவியின் துவா கண்டிப்பாக கபுலாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய பிளான் வேற, நம்மளுடைய ஆசை வேற. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்க போகும் தான் நமக்கு ஒரு தொய்வு ஏற்படுது. ஆனால் அதை விட பெஸ்ட்டாக அல்லாஹ் நமக்கு ஒன்று ஆக்கி வச்சிருப்பான். அதை நமக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. மறைவானவற்றையும் உள்ளங்களில் ஒளிந்து கிடைப்பதற்கு அறிந்த ஒரே ஒருவன் இறைவன் மட்டும்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கோங்க. ஒரு நாத்தனார் மாமியார் திட்டினாலே முஸ்லீம் பெண்களுக்கு கோபம் வருது. பொறுனி பேசாதீங்க, பொறாமப்படாதீங்கன்னு எவ்வளோ குழந்தைங்க ஸ்டேஜில் வந்து சொன்னாலும், பொறாமைப்படுவது பொறுனி பேசுவது தவறு, புறம் பேசுவதற்கு நரகம்தான் தண்டனைன்னு எவ்வளோ முறை ஹதீஸ் கேட்டாலும் நாங்கள் பொறுனியே பேசுறது இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க யாராவது இருக்கோமா? புறம் பேசுறதே கிடையாதுங்க. எங்களுக்கு பயம். மாமிசத்தை உண்வதும் புறம் பேசுவதும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் அப்படி இருக்கும்? சகிப்புத்தன்மை இருக்கா? ஒரு மாமியார், மாமனார், ஒரு நாத்தனார், இந்த ஒரு ஃபேமிலி செட்டப்பையே அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூட முடியாத ஒரு அளவில் ஒரு மருமகளை அட்ஜஸ்ட் பண்ண முடியாத மாமியாராக தான் இன்னைக்கு பல முஸ்லீம் பெண்கள் திகழ்ந்துகிட்டு இருக்காங்க. சின்ன சொல்ல கூட தாங்கிக்க முடியாது. அவங்க என்ன கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. உலகத்திலே சிறந்த உறவு எதுதான்? தாய் தான். என்னோட தாய்க்கு என்ன பிடிக்காது, என் சகோதரிக்கு என்ன பிடிக்காது, என் உற்றார் உறவினர், குடும்பம், சொந்தம், பந்தம் யாருக்கும் என்ன பிடிக்காது. அப்போ அது எனக்கு வேதனை அளிக்குமா, சந்தோஷத்தை கொடுக்குமா? கண்டிப்பா வேதனையை தான் அளிக்கும். அப்ப நான் நொடிஞ்சு போகணும், எனக்கு வருத்தம் வரணும், வலி வரணும், இவங்களுக்கெல்லாம் ஏன் பிடிக்கல அப்படின்னு இருக்கணும், கோபம் வரணும், அழுக வரணும், எல்லாம் வரணும். ஆனா அது எதுவுமே எனக்கு வரல. அப்ப நான் என்ன நினைக்கிறாங்க, இது கூட அழுகே வரணும், அவன் கல்லா உன் மனசு என்ன கல்லா, நீ என்ன இப்படி இருக்க, ஒரு இமோஷன்ஸ் இல்லாத விமனா இருக்க. அப்படி இல்லை, எல்லா உணர்வும் எனக்கும் இருக்கு. ஆனால் என் செயலை வைத்து தான் என் உணர்வுகளோட மதிப்பு. நான் அந்த மாதிரி காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் நான் யாரை என்னோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு கன்னி பெண்ணாக, ஒரு கையில் ஒரு குழந்தையோட, கணவன் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு ஒரு சமுதாயத்தில் நிற்பது என்பது ஒரு சாத்தியமா, ஒரு இலகுவான செயலா, ஒரு அழகான செயலா? நீங்க சொல்லுங்க. அந்த சமுதாயம் அவர்களை எப்படி பார்த்துருக்கோம்? அந்த சமுதாயம் அவங்கள வரவேற்றுச்சா? அந்த சமுதாயம் என்ன கேட்டுச்சா அவங்கள பார்த்து? ஹாரூனின் சகோதரியே, உன் தந்தை மிகவும் நல்லவர், உன் தாய் நடத்த கெட்டவள் கிடையாது, நீ ஏன் இப்படி ஒரு செயலை செய்தான்னு அந்த சமுதாயம் கேட்டது. ஒரு பெண்ணை அந்த சமுதாயம் ரொம்ப கீழ்த்தரமா பார்க்குது. ஆனா அந்த பெண் கிட்டக்க எந்த விதமான சலனமோ எந்த விதமான குழப்பமோ இல்லை, தெளிவா கான்பிடண்டா குழந்தைய காமிக்கிறாங்க. இப்படி அல்லாவே சொல்லியிருந்தா கூட, நமக்கு கூட தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் நிறைய விஷயங்கள், நம்ம அப்படி கான்ஃபிடென்ட்டா இருக்கோமா? கோபம் வருதே, கோபம் சைத்தானின் குணம் சொல்றாங்க ரசூல்லா. கோவப்படாம இருக்கோமா? அவங்களுக்கு அல்லாவே ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டான், அதனால அவங்க ஸ்ட்ராங்கான. அப்படி கிடையாது, நமக்கும் தான் அல்லாஹ் ஸ்ட்ரைட்டா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கான். ஏன் நமக்கு சகிப்புத்தன்மை, பொறுமையெல்லாம் வரமாட்டுது? ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் சகிப்புத்தன்மையுடன் அத்தனை இழி பேச்சுக்கும் அவங்க எந்த விதமான இமோஷன்ஸையும் காமிக்காம அந்த குழந்தைய மட்டும் கை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு எது அந்த பவரை கொடுத்துச்சு? அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்கேருந்து வந்துச்சு? அவங்க செய்த செயல் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை. நான் மனிதர்களை திருப்திப்படுத்த இந்த செயலை செய்யவில்லை, என் உற்றாரோட திருப்திப்படுத்த இந்த செயல் நான் செய்யவில்லை, இந்த செயல் என் இறைவனிடம் எனக்கு திருப்பொருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றால் நிச்சயமாக நான் அனைவரையும் பகைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன். அதுதான் இந்த சீமாவோட மனநிலையும். எங்க அம்மாவுக்கு பிடிக்கல, அப்பாவுக்கு பிடிக்கல, என் குடும்பத்துக்கு பிடிக்கல, என் சமுதாயத்துக்கு பிடிக்கவில்லை, என்னை எல்லாரும் ஒரு வேற மாதிரி ஒரு பெண்ணாக பார்க்கல, பரவாயில்ல, எனக்கு கவலை கிடையாது. நான் செய்யற இந்த செயலை என் இறைவன் பொருந்தி கொள்வானா? மறுமையில் என்னை என் இறைவன் கண்ணியப்படுத்துவானா? என்னை ஒரு சிறந்த முஸ்லிம் பெண்ணாக அடையாளப்படுத்துவானா? அல்ஹம்துலில்லாஹ், நான் பொறுத்துக் கொள்கிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எதற்காக பொறுத்து கொண்டார்களோ அந்த நம்பிக்கைக்காக நானும் பொறுத்துக் கொள்கிறேன். முஸ்லிம் பெண்ணை எத்தனை பேருக்கு நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? மற்றவங்க சின்ன சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு கோபம் வருது. யாராவது உங்களை சின்னதா காயப்படுத்தினா கூட நீங்க சண்டை போட ரெடி ஆயிடுறீங்க. ஏனென்றால் உங்களுக்கு இந்த துனியா வாழ்க்கையின் மீது அவ்வளவு ஈடுபாடு, அவ்வளவு ஆசை. இங்கேயே வாழ்ந்து இங்கேயே எல்லாத்தையும் அனுபவிச்சு இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடணுங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறீர்கள். இந்த ஒரு முஸ்லீம் பெண்ணோட வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஒரு உணவு போட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த இடத்துல ஒரு உணவு போட்டி நடக்குது. 10 சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க, வின்னர்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் 10 சப்பாத்தி கொடுக்கப்பட்டுடுச்சு. 2 சாப்பிடும்போது சில பேர் தோத்து போயிடுவாங்க. 3, 4, 5, 6 எண்ணிக்கை வேணா மாறலாம். அவங்க சக்திக்கு ஏற்ப அவங்கவுங்க ஒரு சப்பாத்தியை சாப்பிடுவோம். 9வது சப்பாத்திக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு சப்பாத்தியை சாப்பிட்டா
வின்னர். அந்த 9க்கும் 10க்கும் நடுவுல ஒரு போராட்டம் இருக்கு பாத்தீங்களா? 10 சாப்பிட்டா நான் ஜெயிச்சிருவேன் நல்லா தெரியுது. என் அறிவு சொல்லுது நீ 10வது சப்பாத்தியை சாப்பிட்டா நீ தான் ஜெயிக்க போறன்னு என்னோட அறிவு சொல்லுது. உனக்கு வெற்றி நிச்சயம் சொல்லுது என் அறிவு. ஆனா என்னுடைய உடல் அதை ஏத்துக்கல. 9க்கு மேல தாண்ட முடியல. ஆனா என்னுடைய இலக்கு 10. அந்த 9க்கும் 10க்கும் நடுவில் இருப்பதுதான் இந்த உலக வாழ்க்கை. சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டு விட்டுருச்சு. ஒரு நம்பிக்கையாளர்களுக்கும் சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதற்கான வழியாக குர்ஆன் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அழகிய முன்மாதிரியாக ரசூல்லா வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த இலக்கை அந்த இலக்கை நோக்கி நாங்க போவதற்கு எங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. காரணம் இந்த உலக வாழ்க்கையின் மேல் நாங்கள் வைத்திருக்கும் பற்றுதல். போன வருடம் இங்க வந்திருந்த எத்தனை பேர் இந்த வருடம் இருக்காங்க இல்லைன்னு எனக்கு தெரியாது. அல்லாஹு ஆலம். மறுபடியும் நமக்கு இங்க ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கான் அந்த உலகத்துல. அப்படின்னா இந்த நிமிடத்தில் இருந்தாவது இன்ஷா அல்லாஹ் இதற்கு அப்புறமாவது 9க்கும் 10க்கும் உள்ள போராட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 10வது சப்பாத்தியை சாப்பிட்டாதான் வெற்றி. 9 சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நமக்கு யாரும் வெற்றி கோப்பையை கொடுக்க மாட்டாங்க. இந்த உலக வாழ்க்கையின் மீது உள்ள ஆசையை குறைத்து கொண்டு மறுமைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முஸ்லிம் பெண்ணே, உன்னுடைய அறிவும் உன்னுடைய ஆற்றலும் உன்னுடைய ஈமானும் சரியாக இல்லாதவரை நீ அடுத்த தலைமுறையை அழகாக கொண்டு செல்லவே முடியாது. எதற்காக ரசூல்லா பெண் கல்வியை ரொம்ப ஆதரிச்சாங்க? பெண்களுக்கு கண்டிப்பாக கல்வி கொடுக்கப்பட வேண்டும். எதுக்கு சொன்னாங்க? அது அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டிய கல்வி. உங்கள்கிட்ட தெளிவில்லை, உங்கள்கிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பதற்கே பயமாக இருக்கிறது. அது உங்களுடைய பொறுப்பு. ஒரு பெண், ஒரு முஸ்லிம் பெண், ஒரு நம்பிக்கை கொண்ட பெண் சொர்க்கம் செல்ல வேணும் என்றால் அவங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க? மலையை தூக்கணும், ஒரு நாளைக்கு 5000 சப்பாத்தி போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது காம்படிஷன்ஸ் இருக்கா? டாஸ்க் இருக்கா? இல்லை. 5 வேளை தொழுது நோன்பு நோர்த்து தன் கற்பை பேணிக்கொண்டு கணவனின் அமானிதங்களை பேணிக்கொண்டு யார் ஒருவர் பிள்ளைகளை நல்லாக வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் உறுதியாகப்பட்டுச்சு. இதை செய்கிறோமா ஒழுங்கா? நம்ம இதில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கோமா? எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கான் அல்லாஹ், இதெல்லாம் நான் செஞ்சால் எனக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டான். இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண எத்தனை முஸ்லீம் பெண்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தயார்படுத்தி வச்சுருக்கீங்க? நீங்கள் 20 இருக்கலாம், 60 இருக்கலாம், 40 இருக்கலாம், எந்த வயதில் வேணால் இருக்கலாம். ஒரு டாஸ்க் கொடுத்தாச்சு, இதாம்மா உனக்கு கொஸ்டின் பேப்பர், இதான் இதுக்கு ஆன்சர், இதை அப்படியே பார்த்து நீ எழுது, உனக்கு நான் ஃபுல் மார்க் கொடுப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எங்களுக்கு எழுதுவதில் சிரமமாக இருக்குதுன்னா பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கா, நம்ம மார்க்கத்தின் மீது இருக்கா? அப்போ உங்களோட பொறுப்பை நீங்க உணரல. நீங்க முஸ்லிம் பெண்ணாக இருப்பதே ஒரு பெரிய பிளெஸிங்கா நீங்க நினைக்கல. நான் இஸ்லாத்திற்கு மிக சிரமப்பட்டு கொண்டு இருக்கும் போது ஒரு முறை ஒரு சகோதரர் நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க சொல்றாங்க, நீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்க ஃபேமிலியில நினைச்சால ஏதோ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நான் சொல்றேன், அண்ணா ஒரு நாள் நிச்சயமா அல்லாஹ் தஆலா என்னை ஒரு சிறந்த முஸ்லீம் பெண்ணா அந்த உலகத்துக்கு முன்னாடி நான் மைக்கு போட்டு சொல்லக்கூடிய நாள் ஒரு நாள் அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்துவானன்னு நான் சொன்னேன். நான் மேடை பேச்சாளர்லாம் கிடையாது. என் இறைவன் மீது இருந்த நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக ஒரு நாள் எனக்காக அல்லாஹ் கொடுப்பான். நான் மேடையில் போய் நின்று நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம் பெண்ணு சொல்லக்கூடிய ஒரு நாள் எனக்கு வரும்னு அந்த அண்ணன் கிட்ட சொன்னேன். நான் சொல்லி 15-16 வருடங்கள் ஆகிவிட்டது. திடீர்னு ஒரு நாள் கடைநல்லூரில் குடியுரிமை சட்டத்திற்காக நீங்கள் பேச முடியுமா சகோதரின்னு ஒரு சகோதரி என்னை கூப்பிட்டாங்க. அந்த இடத்துல நான் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி முன்வைக்கப்படும் போது அந்த கேள்விக்கான பதிலாக நான் கொடுத்தது, என்னை ஒரு முஸ்லீம் பெண் என்று என் பெயரோடு நான் அறிவிச்சுக்கிட்டேன் அந்த இடத்துல. அந்த நொடி அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாள் என் வாழ்க்கையில் ஒரு நாள் என் இறைவன் கொடுப்பான் நான் வச்ச நம்பிக்கை அல்ஹம்துலில்லாஹ் 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் என் இறைவன் அதை நிறைவேற்றி கொடுத்தான் எனக்கு. இது போல எத்தனை பேர் நீங்க ஃபோக்கஸ்டா உங்க இலக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? பொருளாதார ரீதியாக உயர்வதோ, மற்றவர்கள் பார்க்கும்படி ஆடம்பரமாக வாழ்வதோ, அடுத்தவர்களிடம் என்ன இருப்பது அது நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு நினைக்கிறதோ இஸ்லாம் கிடையாது. அதுக்காக நீங்க அப்படியே எதையுமே இல்லாம துறவரமா இருங்கன்னு நான் சொல்ல வரல. நீட் இருக்கு, வாண்ட் இருக்கு. நீட் அப்படி என்பது தேவைக்கு வாழ்வது, வாண்ட் என்பது என்னெல்லாம் வேணுமோ அதற்காக வாழ்வது. நீட் என்பது தேவையை நிச்சயமாக இறைவன் பூர்த்தி செய்யக்கூடியவன். உங்களுடைய அடிப்படை தேவை கூட இல்லாம ஒருபோதும் நம்மள அல்லாஹ் வைக்க மாட்டான். அதுக்கு மேல் நம்ம நிறைய ஆசைப்படுறோம் பாருங்க, எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும். அது ஆசைப்படுறதும் தப்பு கிடையாது, வசதியாக வாழ்வதும் தப்பு நிச்சயமா கிடையாது. ஏழ்மையிலே வாழணும்னு சொல்லவே இல்லை யாருமே இங்க. ஆனா உங்கள் முழு கவனமும் அதில் மட்டும்தான் இருக்கிறது தான் இங்க வருத்தமான விஷயமே.
ஒரு முஸ்லிம் பெண் கிட்ட பொறுமை இருக்கணும், சகிப்புத்தன்மை கண்டிப்பாக இருக்கணும், அமானிதங்களை பேணிக்கொள்ள வேண்டும், அமல்களில் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். எனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஆன்சர் கொடுத்து இதுதான் மார்க், இதுதான் உனக்கு வெற்றி, அவ்வளவுதான் சொன்ன சிலபஸே கையில கொடுத்தாச்சு, ஆனா என்னால வெற்றி அடைய முடியுமான்னு தெரியலன்ற ஒரு நிலைப்பாடு நம்ம தடுமாறிட்டு இருக்கோம் அப்படின்னா நாம் இன்னும் மார்க்கத்தை சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஒரு சாதாரண பெண்ணாக என் இறைவனிடம் நான் கையேந்தி கேட்கும் போது நான் ஒரு பெரிய சஹாபிய பெண்மணி கிடையாது. ஆனால் சஹாபிய பெண்மணிகளுடன் மிகப்பெரிய ரலியல்லாஹு அன்ஹு அல்லாவும் அவர்களை பொருந்தி கொண்டார்கள் சொல்லக்கூடிய பெண்ணோட என்னை ஒப்பிட்டு நான் பார்க்கறேன்னா என்னோட ஒரே நம்பிக்கை, அவர்களும் லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னாங்க, நானும் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றேன். அந்த ஈமாவோட பர்சன்டேஜ் வேணா கூட குறை இருக்கலாமே தவிர ரெண்டு பேரோட அடி மனதில் இருக்கும் எண்ணமும் லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அந்த ஒரே நம்பிக்கையில் என் இறைவன் என்னை கைவிட மாட்டான், என்னோட ஈமானுக்கு நிச்சயமாக சோதனைகள் வந்தாலும் மறுமையில் நிச்சயமாக அதை வெற்றியாக்கி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில தான் ஒரு முஸ்லிம் பெண்ணாக அல்ஹம்துலில்லாஹ் நான் இத்தனை ஆண்டு காலமாக நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். தர்க்கம் செய்தல் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. அந்த ஆயத்தை அல்லாஹ் யாருக்காக இறக்கினான் அப்படின்னா ஒரு சாதாரண நம்பிக்கை கொண்ட, சாதாரண நம்பிக்கைனா இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு சாதாரண பெண்மணிக்காக. அவங்க ரசூலா கிட்ட தர்க்கம் செய்யறாங்க, அவங்களோட சந்தேகத்தை ஒரு கேள்வியா ஒரு ஆர்குமெண்டா வைக்கிறாங்க. யார்கிட்டக்க? அல்லாஹ்வின் தூதர் கிட்டக்க. அதற்கான விளக்கத்தை அல்லாஹ்வின் தூதர் கொடுத்த பொழுதும் அவங்களுக்கு அதுல திருப்தி இல்லை. மறுபடியும் வீட்டில் போய் தொழுது அல்லாஹ் கிட்ட கேட்கறாங்க, எனக்கு அதுல ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு. அந்த கிளாரிட்டிக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்மணிக்காக, தர்க்கம் செய்து வாதாடிய பெண்மணிக்காக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தர்க்கம் செய்தல் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை இறக்குறான். இப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ள இறைவனுடைய நிழல்ல இருக்கிற நம்ம இன்னும் நம்மளை எவ்வளவு மேம்படுத்திக்கணும், நம்ம பொறுப்பை எப்படி உணர்ந்து செயல்படணும். இங்க இருக்கிற இளம் வயது பெண்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். இந்த இடத்துல முஸ்லிம் பெண்ணுங்கிற தலைப்புல நான் பேசுறதுனால சொல்லிக்க விரும்புறேன். உங்களுக்கு கல்வி கொடுக்குறாங்க உங்க பெற்றோர்கள் அப்படின்னா எதற்காக அந்த கல்வி அப்படின்னா என்னோட அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் உங்களை ஸ்கூல் காலேஜஸுக்கெல்லாம் முன்னாடி இருந்த மார்க்கத்தில் இருந்த மனிதர்களை விட இப்போ இருக்கிற மார்க்கத்தில் இருக்கிற பெற்றோர்கள் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்காங்க. பிள்ளைங்க வெளியூரில் போய் படிக்கட்டும், ஸ்கூலில் போய் படிக்கணும், நாலேஜை கெயின் பண்ணணும். கடலூர் இங்கே இருக்கிற பெற்றோர் கடலூருக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், காலேஜ் அனுப்புகிறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்மளுடைய சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வருது. கல்வி மிக முக்கியமான ஒன்று. உலக கல்வியை சீனம் சென்றாவது கல்வியை கற்றுக்கொள்ளு ரசூலா சொல்றாங்க. அதனால கல்வி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இளம் பெண்களே, டீனேஜ் கேர்ள்ஸ், 20 வயதுக்கு உட்பட்ட பெண்களை உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் பெற்றோர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். தயவு செய்து அதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் மீது தக்வாவுடன் உங்கள் காரியத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். உங்களோட ஃபோக்கஸை கல்வியில வைங்க. ஏன்னா நிறைய இடங்களுக்கு செல்லும் போது நிறைய தகவல்களை நான் கேட்கும் போது நிஜமாக மிகவும் வருத்தமா இருக்கு. அதை நான் முஸ்லீம் கேர்ள்ஸுக்கு மட்டும் சொல்ல, முஸ்லீம் பாய்ஸுக்குமே நான் சொல்றேன். ஒரு முஸ்லீம் பெண்ணோ ஒரு முஸ்லீம் ஆணோ தவறு செய்யறாங்க அப்படின்னா அது அவர் தனி மனிதனின் தவறு கிடையாது, ஒரு சமுதாயத்தின் பிழை, ஒரு குடும்பத்தின் பிழை. ஒரு புள்ள அங்க ஒழுங்கா வளரல அப்படின்னா அது தாயை கண்டிப்பா அதுல பொறுப்புல இருக்காங்க, அந்த தாய் பதில் சொல்லணும். இது மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு, யார் ஒருவர் 3 பெண் குழந்தைகளை அழகிய முறையில் பேணி வளர்க்கிறார்களோ அவளுக்கு சொர்க்கம் வருது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், பெரிய டாஸ்க் எல்லாம் அல்லாஹ் கொடுக்கல. ஆனா அந்த எல்லா டாஸ்கையும் நம்ம சீரியஸா எடுத்து அதை தான் நம்மளோட இலக்கா வச்சு ஒரு முஸ்லிம் பெண்ணாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாக மறுமையில் ஒரு சிறந்த இடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய அளவில் நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கோமா அப்படின்னா எனக்கு அது ஒரு கேள்விக்குறியாதான் அந்த இடத்துல இருக்கு. ஒரு தாயாக உங்களுடைய கடமை ரொம்ப பெரியது, ஈஸி கிடையாது. அப்ப அந்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்து செயல்படுகிறீர்களா? ஒரு முஸ்லிம் பெண் அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுக்கு அடிபணிந்தவளாக, தன்னடக்கம் நிறைந்தவளாக, பொறுமைசாலியாக, சகிப்புத்தன்மை உடையவளாக, இந்த உலகத்தை தாண்டி மறுமையை நேசிக்கக்கூடியவளாக இருந்தால் மட்டும்தான் நாம் சொர்க்கத்தின் வாசனையவாது நுகர முடியும்.
எதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண்ணை விட ஆண் சிறந்தவர் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், பெண்ணை விட ஆண் ஒரு படி மேலே. நான் சிந்திச்சு பார்த்துருக்கேன், எதனால் அல்லாஹ் அப்படி சொல்கிறான்? பாய்ஸ் என்ன செய்கிறாங்களோ, மென் என்ன செய்கிறாங்களோ அது எல்லாமே இன்னைக்கு உமன் செய்கிறாங்க. ஆஸ்ட்ரோனட்டாக இருக்காங்க, பைலட்டாக இருக்காங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாரி டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ், எல்லா இடங்கள்லையும் ஆணும் பெண்ணும் சமமாயிட்டாங்க. பொலிட்டிக்ஸில் இருக்காங்க, எல்லா இடங்கள்லையும் பெண்கள் இருந்தாலும் ஏன் ஆண் ஒரு படி மேலே வச்சுருக்கான் அப்படின்னு நான் சிந்திச்சு பார்க்கும்போது எனக்கு எட்டியது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது, அந்த பிரசவ வலியை நாங்கள் தாங்கிக் கொள்கிறோமே அது எவ்வளோ பெரிய வலி, நிச்சயமாக அது மிகப்பெரிய வலி தான். 2 ஆண்டுகள் நாங்கள் பால் கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தாய் சிறந்தவள், தாயிடம் நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் ஏன் ஒரு பெண்ணை விட ஆணை அல்லாஹ் உயர்வாக கூறுகிறான் அப்படின்னு நான் நினைக்கும் போது, என்னுடைய அறிவுக்கு எட்டிய விஷயம், குர்ஆனை எடுத்து நான் படிக்கும்போது என்னுடைய அறிவுக்கு எட்டிய விஷயம், கருவை சுமக்கக்கூடிய, கருவை தாங்கக்கூடிய, கருவை பிரசவிக்கக்கூடிய, குழந்தையை பாலூட்டக்கூடிய எல்லா தகுதியும் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் பிறக்க போகும் குழந்தை ஆணா பெண்ணா என்று நிர்ணயிக்கக்கூடிய தகுதியை அல்லாஹ் ஆண்களிடம் தான் வச்சிருக்கான். XY குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது ஆண்கள்கிட்ட இருக்கு, XX குரோமோசோம்ஸ் என்பது பெண்களிடம் இருக்கிறது. அந்த XOYயோ ஆணிடமிருந்து வரும்போது தான் ஒரு பிறக்க போகும் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா நிர்ணயிக்க முடியும். அப்போ இந்த டிசைடிங் அத்தாரிட்டியை வந்து அல்லாஹ் யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கானா, பாதுகாக்கும் பொறுப்பை நம்மிடம் கொடுத்திருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பை அவன் ஆணிடம் தான் வச்சிருக்கான். அந்த ஆணுக்கே தெரியாது, ஆனா அந்த பொறுப்பை யாரிடம் அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கான். ஒரு பெண்ணுக்கு தெரியாது கருவில் சுமப்பது ஆனா பெண்ணான்று, அந்த தகப்பனுக்கு தெரியாது தன்னோட குழந்தை ஆனா பெண்ணான்னு. ஆனா அந்த தகுதியை யாருக்கு அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கானா, ஒரு ஆணுக்கு கொடுத்து வச்சிருக்கான், ஒரு டிசைடிங் பர்சனா வச்சிருக்கான். நான் இந்த முஸ்லிம் பெண்ணுங்கிற தலைப்பில் ஆண்களை பற்றி நான் பேசும்போது சொல்கிறேன், எந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணை சரியாக வழிநடத்துகிறானோ அந்த பெண்ணின் தலைமுறை மட்டும்தான் நிச்சயமாக சிறந்த தலைமுறையாக விளங்க முடியும். அப்போ இது ஆணோட பொறுப்பும் இதில் நிறையா இருக்கு. ஒரு முஸ்லிம் பெண்ணாக வாழ வேண்டும் என்றால் முஸ்லிம் ஆணின் பங்களிப்பும் இங்கே கண்டிப்பாக தேவைப்படுது. எதற்கு இங்கே ஆணை இந்த டாபிக்ல நான் கொண்டு வரேன்னா, சிங்கம் மிகப்பெரிய ஒரு ஃபெரோஷியஸ், கோபமான, தன்னை தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு விலங்கு தான். சிங்கத்துக்கு தனி பாதுகாப்புலாம் வேண்டாம். ஆனால் அதை கூட ஜோடியா குடும்பமாக தான் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். ஒரு ஆணின் துணை இல்லாமல் ஒரு பெண் இந்த உலகத்தில் மறுமையில் எந்த வெற்றியும் அடைய முடியாது. அவ்வளோ பெரிய மிகப்பெரிய பொறுப்பை ஆணிடம் அல்லாஹ் கொடுத்திருக்கும் பொழுது என்னுடைய ஆண் சகோதரர்கள் அதை உணர்ந்து உங்கள் வீட்டு முஸ்லிம் பெண்களை கண்ணியத்துடன், கவனத்துடனும், பொறுப்புடனும் பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறையை சிறந்த தலைமுறையாக இன்ஷா அல்லாஹ் நாம் ஆக்க வேண்டிய பொறுப்பு நம்மளிடம் இருக்குதுன்னு கூறி வாஹித்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் உரை முறைத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.